ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரை பகுதியான குவிண்டல்ப் என்ற இடத்தில் விடுமுறையை கழிப்பதற்காக 13 வயதான ஆஸ்டர் என்ற சிறுவன், அவனது தாயார் மற்றும் அவனது சகோதரன் சகோதரி ஆகிய 4 பேர் பெடல் போர்டிங் செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஏற்பட்ட வானிலை மாற்றத்தின் காரணமாக அவர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ளாக இழுத்து செல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலில் சிக்கி யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 13 வயதான ஆஸ்டரிடம் அவனது தாயார், "நீ கரையை நோக்கி நீந்தி சென்று உதவி கேட்க முடியுமா?" என்று கேட்கவே, உடனடியாக அந்த சிறுவன் லைஃப் ஜாக்கெட்டை அணிந்தபடி கடலுக்குள் குதித்து நீந்த ஆரம்பித்தான். ஆனால் நேரம் போதாது என உணர்ந்த அவன் லைஃப் ஜாக்கெட்டையும் கழட்டிவிட்டு மீண்டும் 2 மணி நேரம் நீந்தி கரையை வந்தடைந்தான். பின்னர் அவன் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கவே, உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு குழு அனுப்பப்பட்டு அவர்கள் குடும்பமாக காப்பாற்றப்பட்டனர். இந்த செய்தி உலகம் முழுவதும் வைரலாகவே உடனடியாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அந்த குடும்பத்தாரிடம் பேட்டி எடுத்தனர். அப்போது பேசிய அந்த 13 வயதான சிறுவன், "நான் கடினமான சூழ்நிலையில் நீந்தி கொண்டிருக்கும் போது ஜெபித்து கொண்டே இருந்தேன். தேவன் என்னோடு இருந்தார், அவரே எனக்கு உதவினார்" என்று கூறினான். சிறுவன் கொடுத்த இந்த சாட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. இந்த அருமையான காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும்.